ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது சூப்பரான ஒரு ப்ளவுஸுக்கு நெக் டிசைன் ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸுக்கு தான் நம்ம நெக் டிசைன் வச்சு தைக்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு கழுத்து நீளத்துக்கு எவ்வளோ துணி தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு கட் பண்ணி நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். ஜாயின் பண்ணி எடுத்த துணியோட நீளமான ரெண்டு பகுதியுமே வெட்டு பகுதியாக தான் இருக்கும். நம்ம ஓரம் மடக்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த மாதிரி வெட்டு பகுதியாக இருக்கக்கூடிய துணியோட ஒரு பகுதியை நம்ம ப்ளவுஸ் துணியோட மேலே கழுத்து பகுதியில் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாயின் பண்ணும்போது முன் கழுத்தும் பின் கழுத்தும் அந்த டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம அந்த கிராஸ் பீஸ் துணியை வளைச்சி தைக்கணும். கிராஸ் பீஸ் துணியும் இழுக்கக்கூடாது, கழுத்து துணியும் இழுக்கக்கூடாது. நீட்டாக என்ன பொசிஷனில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே டிசைனில் நீட்டாக ஜாயின் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இந்த கழுத்தோட இறக்க பகுதி வளைவு பகுதியாக இருக்கும். அந்த வளைவு பகுதியில் வரும்போது நம்ம நீட்டாக வளைச்சே தைக்கணும். பாருங்கள், கிராஸ் பீஸ் வளைஞ்சி நீட்டாக வரும். நமக்கு நேர் பீஸ் துணி தான் வளைஞ்சி கொடுக்காது. இது கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறதுனால நீட்டாக நமக்கு ரவுண்டு நெக்குக்கெல்லாம் ஷேப்புக்கு தக்கன வளைஞ்சி கொடுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம முன்கழுத்து பகுதி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தைச்சிக்கிட்டு இருக்கிற பகுதி முன்கழுத்து பகுதியில் வரும்போது இந்த கிராஸ் பீஸை நீட்டாக வளைவாட்டை கொண்டு முடிச்சிட வேண்டியதான். நம்ம ஒரு பகுதியை தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். மற்றொரு பகுதியை எப்படி ஜாயின் பண்ணோன்னா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம் பார்த்தீங்களா, இந்த தையல் தும்பு தைச்சிருக்கிற தையல் தும்பு எதுவும் தெரியாதவாறு நம்ம நீட்டாக கவர் பண்ணி மடக்கி தான் ஜாயின் பண்ணணும். அடுத்தது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பு அழகாக நம்ம ஜாயின் பண்ண துணியில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு துணி தேவைக்கு விடவும் கூடுதல் இருந்தனாக்கி அதை கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விட்ட பிறகு நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண பகுதியில் இருக்கிற மற்றொரு வெட்டு பகுதியை உள்பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதான். அமுக்கு தையல் போடுறது எப்படின்னு பார்த்தோன்னா, பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் கிராஸ் பீஸும் ப்ளவுஸ் துணியோட கழுத்து இல்லை நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம்ல அந்த துணியும் திருப்பி நம்ம உள்பகுதியில் விட்டு தான் இந்த மாதிரி அமுக்கு தையல் போடணும். அமுக்கு தையல் போடுறது நம்ம கிராஸ் பீஸ் துணியில் தான் போடணும், ப்ளவுஸ் துணியில் போடக்கூடாது. பாருங்கள், நம்ம தைச்ச தையல் துணி கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் துணியும் சேர்த்து தைச்ச தையல் தும்பு இந்த கிராஸ் பீஸ் பகுதிக்குள்ளே போகும்படியே நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்து நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம இந்த கழுத்து ரவுண்டு நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம தைச்சி முடித்த பிறகு இந்த கழுத்தோட உள்பகுதியில் இருக்கிற கிராஸ் பீஸ் துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு எம்மிங் பண்ணிட வேண்டியதான். எம்மிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவையே மிஷின்லேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கழுத்து தைச்சி முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மொத்தமே நம்ம கழுத்துக்கு ரெண்டு தையல் தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கு தையலோடு சேர்த்து ஒரு பீஸ் தையல் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு அமுக்கு தையலோட இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்து தைச்சி முடிச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துக்கிட்டு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ப்ளவுஸு ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.